அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட பேச ஆவலாக இருக்கிறார். கேட்க எத்தனை பேர் ஆவலாக இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தையை எதிர்பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்வார்? பேசுவார். அல்லேலூயா. பேசுகிற ஒருவேளை மனுஷனாக நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒருவேளை மனுஷிக்கு வார்த்தைகள் நிறைய என்ன செய்யலாம். நான் கர்த்தரினோட கூட பேச போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இருதயத்தின் கேள்விகளுக்கும் உங்களுடைய இருதயத்தில் ஏற்படுகிற காரியங்களுக்கும் கர்த்தர் உங்களோடு செய்வார். வசனத்தை கொண்டு இடைப்படுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அல்லேலூயா. கடைசி வார்த்தை எல்லாரும் சொல்வோமா? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு பலவீனத்தில் இருந்தாலும் உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தை என்ன இருக்கணும்? நான் பலவான். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சொல்லும்போது அப்படி சொல்லாமல் என்ன நடக்க போகுது இதெல்லாம் அப்படிலாம் செய்யாது, அப்படிலாம் யோசித்தா என்ன செய்யாது? கிரியை நடக்க முடியாது. நம்ம இருதயத்தில் ஆழ ஒரு வார்த்தை இருக்கணும். என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து என் கூட இருக்கிறதுனால நான் யார்? பலவான். அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு அவர் சொல்வதை மட்டும் செய்யுங்கள். அல்லேலூயா. Do as Jesus says. அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் என்ன செய்யணும், வேறு எதையும் என்ன செய்யக்கூடாது. அதுக்கு மிஞ்சி நடக்கிறது என்னவா இருக்குமா? பாவத்துக்கு நேராக போயிடும். அவர் சொல்கிறத தவிர்த்து வேறு எதை நாம் முன்பதாக வைத்தாலும் இல்லை நம்முடைய அறிவுக்கு ஏற்றாற்போல் செய்வோமானால் ஆண்டவர் சொல்கிறாரு, சில நேரங்களில் சுயம் வெளிப்படுகிற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படும். நான் சொன்னதை விட நீ யோசிக்கிறது பெரிதாக இருக்குமா? இப்போது அநேக முற்பிதாக்களுக்கு அப்படிலாம் என்ன செஞ்சுருக்கிறார்? கேட்டிருக்கிறார். முதல் ராஜா சவுல் ஆரம்பித்து கடைசி ராஜா வரைக்கும் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்குறார். அவர்கள் 20 ராஜாக்கள் நல்லபடியாக அரசாண்டாலும் கூட அவர்களிடத்திலும் கர்த்தர் இந்த கேள்வி என்ன செய்கிறார்? சில நேரங்களில் நான் சொல்வதை மிஞ்சி என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். ஒரு ராஜா மக்களை ரொம்ப நெருக்கிறான். அவனுடைய காலம் முடிகிறது. அவனுடைய பிள்ளை வரா. இவனாவது நம்மளை என்ன செய்வான் அப்படின்னு நினைக்கும்போது அவன் சொல்கிறான் வார்த்தையில், என் தகப்பன்களை வாதித்தா நான் உங்களை தேள்களால் என்ன செய்வேன்? வாதிப்பேன். அதை விட அதிகமாக, அதாவது வார்த்தையை யாரிடத்துல கேட்கணும், ஆலோசனை யாரிடத்துல கேட்கணும் என்பது தெரியாமல் தன்னுடைய முன்னோர்கள், அதாவது மூத்தவர்கள் சொல்வதை கேளாமல் என்ன செய்கிறான்? தன்னுடைய செட்டு கூட சேர்ந்து அவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறான். கர்த்தர் அவனை எச்சரிக்கிறவராய் கர்த்தர் சில நேரங்களில் அவனுடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவராக இருந்தார். கவனிங்க, இந்த நாளிலும் நம்ம சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். நான் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்வதை மட்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நீங்கள் கர்த்தர் சொல்வதை மாத்திரம் நான் செய்யணும்னு விரும்புகிறீங்க? எல்லோரும் கை தூக்குவீங்க, கண்டிப்பாக தூக்குவீங்க. ஏன்னா எல்லாருமே அது என்ன செய்வோம்? எதிர்பார்ப்போம், அதில் கொஞ்சம் ஆர்வமாக இருப்போம். ஆனால் முடிவுன்னு வரும்பொழுது அங்கே என்ன செய்யறதில்லை. நம்ம இப்போ சொல்லுகிற வார்த்தையின்படி அங்கே கிரியை நடப்பிக்கிறது இல்லை. கர்த்தர் நல்லவர். இங்கே மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை என்ன செய்யுங்க? ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனன் எவரும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அல்லேலூயா. ஆமாம். இப்போ 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யுத்தத்தை என்ன செய்கிறார் நம்ம பார்க்குறோம். இதை புறஜாதிகளுக்கு கூறுங்கள், யுத்தங்களுக்கு என்ன செய்யுங்க? ஆயத்தம் பண்ணுங்க, பராக்கிரமசாலிகளை எழுப்புங்க, யுத்தத்துக்கு வீரர்கள் செய்யுங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்க கையில் தான் என்ன இருக்கணும்னு சொல்கிறாராம். எதை செய்யணுமா? மண்வெட்டியை பட்டயமாக செய்யணுமா? அறிவால் ஈட்டியாக செய்யணுமா? போருக்கு போகிறதுக்கு இதுவும் ஆயுதம். மண்வெட்டியும் அருவாளாக செஞ்சால் எவ்வளோ பெருசாக வரும்? எவ்வளோ பெரிய அருவாள் வரும்? மண்வெட்டியே மிஞ்சி போனால் ஒரு 1 அடி 1.5 அடிக்குள்ளே தான் என்ன செய்யுது இருக்குது.
அதை அருவாளாக மாற்றணும் அப்படின்னா கூட ஒரு 6 அடி எக்ஸ்ட்ரா வருதுன்னு வச்சுக்கிறோமே. அதை வச்சு ஒரு பெரிய போர் என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. இப்போ அடுத்து இன்னொன்று சொல்கிறார், பட்டயத்தை என்ன செய்யணுமா, ஈட்டியாக என்ன செய்யணுமா? ஆமாம், அதனுடைய அது கொஞ்சம் ஈஸி. அறிவால் என்ன செஞ்சிடலாம், ஈட்டியாக மாற்றுறது கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா குச்சி மாதிரி தானே வரும். ஒரு அருவாள் எவ்வளோ இடம் இருந்துட போகுது. அதனுடைய காரியத்தை ஒரு ஈட்டியாக மாற்றணுன்னா அது மிஞ்சி போனால் ஒரு 2 அடி 2 அடிக்குள்ள என்ன செய்யும், ஒரு ஈட்டியாக இருக்கும். அதனுடைய அளவு ரொம்ப மெலிசாக என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆக்சுவலாக ஈட்டி எப்படி இருக்கணும், உங்களை விட 1.5 மடங்கு அதிகமாக இருக்கணும். ஆமென். அதுதான் அதோடைய அளவு. உங்கள் உயரத்தை விட 1.5 அடி என்ன செய்யணும், அகலமாக இருக்கணும். அதனுடைய அமைப்பு ஒரு கைக்குள்ளே அடங்குற அளவுக்கு அதனுடைய திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் எதிராளியோட போரிடும் பொழுது நம்ம பக்கம் ஆபத்து வராமல் நம்மளை என்ன செய்ய முடியும், தற்காக்க முடியும், யுத்தம் செய்ய முடியும். ஆனால் இவன் கொண்டு போகிற ஆயுதமே எவ்வளோ தான் வரும், 2 அடி 2.5 அடிக்கு மேலே என்ன செய்யாது. ஒரு அருவாள் அதுக்கு மேலே ஈட்டி என்ன செய்ய முடியாது. அப்படியே நீங்கள் ரொம்ப நீட்டாக செஞ்சாலுமே கூட அது தொடப்பு குச்சி மாதிரி தான் என்ன செய்யும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் செஞ்சிங்கனாலும் அதை வச்சு அவன் கையை வச்சே மடக்கி நம்ம மூஞ்சில தூக்கி போட்டு போயிடும். யுத்தத்துக்கு போனோம்னா வாய்ப்பே இல்லை. அதை வச்சு ஒரு யுத்தம் பண்ண முடியாது. 9ஆம் வசனத்தில் அழகாக சொல்லுது, யுத்தத்துக்கு கிளம்புங்கள் தான் வார்த்தை இருக்கிறது. ஒரு போருக்கு கிளம்புற இடத்துல ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் இதை மாதிரி என்ன செய்யுங்க. அருவாலை பட்டயமாக மாற்றுறது ஈஸி. ஆனால் ஆண்டவர் மம்முட்டியை பட்டயமாக என்ன செய்கிறாரு, ஆண்டவர் சொல்கிற விதத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்குது. அருவாள் வளைஞ்சிருக்குது, அதை நேராக்கி பட்டயமாக்குறது ஈஸி. ஆனால் அதை ஈட்டியாக மாற்ற சொல்கிறாரு. மண்வெட்டி அதை அருவாளாக மாற்றுறது கஷ்டம். அதை என்ன செய்கிறார், நீங்கள் அருவாலை தான் என்ன செய்யணும், அதை அடிக்கணும். ஆண்டவர் சொல்கிறத சொன்னபடி என்ன செய்யணும். ஆண்டவரே இல்லை, ஆண்டவரே இந்த அருவாள் இருக்குல்ல, இதை பட்டயமாக மாற்றுறது ரொம்ப ஈஸியான வேலை. அதை என்ன செஞ்சிடலாம், டக்குன்னு போருக்கு வேறு போக சொல்கிறீங்க, ஈஸியான வேலை என்ன செஞ்சிருவோம், இப்படி மாற்றிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் அவருக்கு ஆலோசனை கொடுப்பீங்க. அப்படின்னா நான் யோசிக்கிறத விட நீ யோசித்துருவியா அப்படின்னு என்ன செய்வார். திருப்பி அவர் ஒரு கேள்வி. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி தான் என்ன செய்கிறோம். ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொல்கிறாரு. இல்லை ஆண்டவரே, நீர் சொல்லுகிறபடி மலைக்கு ஓடி போக என்னால் வாய்ப்பில்லை. இதான் பக்கத்தில் என்ன செய்யுது, ஒரு ஊர் இருக்கிறது, அந்த ஊருக்கு என்ன செய்கிறேன். நம்ம ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாதபடி அநேக நேரங்களிலே அவருடைய திட்டத்தை தள்ளி நம்முடைய திட்டத்தை என்ன செய்கிறோம், மேலே எழும்ப செய்கிறோம். அதனால் சில பாதிப்புகளும் என்ன செய்கிறது வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுதான் என்ன செய்யணும். ஆமென். என்ன சொன்னாலும் சரி, போய் நேராக ஒரு பள்ளம் இருக்குது, நேராக உள்ள குதின்னு சொன்னால் என்ன செஞ்சிடணும். ஆண்டவருடைய சொல்கிறவர் இல்லை, ஆனாலும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் என்ன செய்யணும். நீர் என்ன சொன்னாலும் என்ன செய்வேன். நீங்கள் எப்படி என்னை நடத்த விரும்புகிறீங்களோ அப்படி நான் என்ன செய்கிறேன், என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விட்டு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அந்த சின்ன வேலை தான், நீங்கள் அது ஒரு போருக்கு உகந்த ஆயுதமாக இல்லைன்னா கூட அதை வைத்து ஜெயத்தை கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இதை வச்சு நான் எப்படி என் வாழ்க்கையை ஓட்டுறது. ஆண்டவர் சொல்கிறார், கையளவு மேகமே ஒரு பெருமழையை கொண்டு வரனா. ஒரு சாதாரண ஒரு விதவை வீட்டில் அவருடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் சாப்பிட்றதுக்கு பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் ஒரு பிடி மாவை பெருக பண்ண என்னால் கூடுமானா, நான் சொல்கிறேன் இந்த சாதாரண ஆயுதத்தை வைத்து உன்னால் ஒரு போரை ஜெயிக்க முடியும். ஆமென். நாளை நம்முடைய கேள்வி என்னன்னா, ஆண்டவரே இதை வைத்து எப்படி, ஆண்டவரே இதை வச்சு இதிலிருந்து இதை கொண்டு நான் எப்படி, ஆண்டவரே இதை இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியும். அவர் சொல்கிறார், உன் நினைவு என் நினைவு, உன் யோசனை என் யோசனை, உன்னுடைய விருப்பம் என் விருப்பம். நீங்கள் யோசிக்கிறது போல் அவர் யோசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. என்னுடைய பார்வை குறுகினது, அது என்னுடைய அறிவு சின்னது. அதில் பார்க்கிறத வைத்து கர்த்தருடைய திட்டத்தை ஒரு நாளும் முடிவு செய்ய முடியாது. ஆமென். போருக்கு வராங்க, உங்கள் கையில் நான் 2 விளக்குமார் குச்சியில் ரப்பர் பேண்ட் போட்டு கையில் கொடுத்து வாங்க நம்ம போருக்கு போவோம், என்ன நினைப்பீங்க நீங்கள்? பாஸ்டருக்கு ஏதோ சம்திங்
தொடப்பு குச்சியில் 4 குச்சியில் தர்பப்பன் போட்டு என்ன செய்கிறாரு, யுத்தத்துக்கு போகணும்னு கூப்பிட்றாரு. நம்ம என்ன கொசுவை அடிக்க போகிறோம்? பெரியவங்களாம் என்ன செய்கிறான், ஆப்போசிட்டில் வரவேன் கத்தியோடு வருவான், இதை வச்சு நான் எப்படி ஜெயிப்பேன்? அல்லேலூயா. அப்படி தொடப்பு குச்சி கூட என்ன செய்யலை யோசபாத்துக்கு ஆண்டவர் கொடுக்கல. அவங்க தொடப்பு குச்சிலாம் பின்னாடி தள்ளு, நீ நான் சொல்கிறபடி செஞ்சு முன்னாடி போ, ஜெயத்தை பெறுவேன். அல்லேலூயா. அப்படி ஒரு கம்பை கொடுத்துருந்தா கூட அது கூட ஒரு ஆயுதமாக மாறி இருக்கும். ஆனால் அந்த ஆயுதத்துக்கு கூட ஆண்டவர் என்ன செய்யலை, வேலை வைக்கலை. வந்தது முப்படை, ஆனால் ஒரு படை கூட அவனை எதிர்த்து நிற்க முடியலை. ஆண்டவர் சொல்கிறாருங்க, நீங்கள் ஆண்டவர் சொல்கிறத மட்டும் கீழ்ப்படிஞ்சு அவர் வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுப்பீங்கன்னா, நீங்கள் இல்லை இதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அதை வச்சு ஆண்டவர் பராக்கிரமங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் இதை வச்சு என்ன நடக்க முடியும்னு சொல்கிறீங்கல்ல, அதை வச்சு ஆண்டவர் பராக்கிரமங்களை செய்வார். உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, உங்கள் தொழிலை குறித்து, நீங்கள் இருக்கிற வீட்டை குறித்து, நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கோங்களேன், இதை வச்சு எப்படியா நான் வரப்போகிறேன், இல்லை அது ஆண்டவர் கையில் இருந்து வந்திருக்குமானா அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு மேன்மையை கொண்டு வரும். ஆமென். பிள்ளைகளை குறித்து நிறைய காரியங்களை வேதம் சொல்லுது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும். அல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும். ஆமாம், பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம்னா அவங்கள நீங்கள் எதுக்கு அவங்கள இது பண்ணுறீங்க, ப்ளேம் பண்ணுறீங்க? அவங்க யார் கொடுத்த சுதந்திரம்? அவர் கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார், அவ்வளவுதான். உங்களை ஒரு கார்டியனாக வச்சிருக்கிறார். அவர் தான் தகப்பன். ஆமென். என்ன எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? என்ன நீங்கள் யார்? நம்ம ஆண்டவர் பிள்ளையை கொடுத்துருக்காருனா பிள்ளையை கர்த்தருக்குள்ளே வளர்க்க சாதாரண கார்டியன் தான், பாதுகாவலர், அவ்வளவுதான். சும்மா அவங்களுக்குள்ளே கூட இருக்கிறதுக்கு வளர்கிற வரைக்கும். சின்னதுலேருந்து உங்கள் வயிற்றில் ஆண்டவர் பிள்ளையை கொடுத்ததுலேருந்து வளர்க்கிறவர் யார்? ஆமென். அந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த பிள்ளை படித்தது படிக்கல அதெல்லாம் ரெண்டாவது, பிள்ளை கர்த்தர் கொடுத்தது. ஆமென். அவனை குறித்து கர்த்தருக்கு ஒரு சித்தம் நிச்சயம் உண்டு, நிச்சயம் உண்டு. அவங்கள குறித்து என்ன செய்யாதீங்க. ஆமாம், அவங்க ஏதாவது ஒரு செய்யும்போது, ஏதாவது ஒன்று பண்ணும்போது பிரம்ப கையாள வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், கையாளணும். மதியினத்தை அகற்றுவதற்கு ஆண்டவர் பிரம்ப கையாளணும். ஆனால் சில இடங்களில் அவங்கள என்ன செய்யக்கூடாது, நீலாம் எதுக்கு பிறந்த, எதுக்கு நீ எதுக்கும் லாய்க்கு, இப்படிலாம் என்ன செய்யாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் அவங்கள பண்ணலை, அவரை உண்டாக்கின ஆண்டவரை பிரச்சனை செய்கிறீங்க சொல்கிறீங்க. ஆமென். நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, நீ ஏசப்பாவுடைய பிள்ளை, நீ என்ன செய்யணும், இப்படி இருக்க கூடாது. கடந்த நாட்களில் ஒரு காணொளி பார்த்தேன். அவர் பிள்ளைக்கு ஒரு அம்மா பாடம் சொல்லிக் கொடுக்குது. சொல்லிக் கொடுக்கும்போது கையில் ஒரு ஸ்ப்ரே கன் வச்சுருக்கிறாங்க, தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற கன். அந்த பிள்ளை தப்பாக சொல்லும் போதெல்லாம் தண்ணியை வச்சு என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளைய கேம் மாதிரி, அதாவது அந்த பிள்ளைய ஆஷா இடத்துல அதை என்ன செய்கிறாங்க, விளையாட்டு போக்கிலேயே அது அவங்க வழிக்கு கொண்டு வராங்க. அப்போது ஒரு சைக்காலஜி டாக்டர் சொல்கிறாங்க, இது ஒரு சிறந்த வழிமுறை. அந்த பிள்ளைய ஒரு டேஞ்சர் ஜோனுக்கு கொண்டு போய் நிப்பாட்டாமல் ஒரு சேஃப் ஜோன்லேயே வச்சு என்ன செய்கிறது, ஒரு சொல்லிக் கொடுக்குற ஒரு மெத்தட். ஆமென். ஆகவே பிள்ளைகளை குறித்து என்ன செய்யாதீங்க நீங்கள். ஆமென். உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா ஒரு சரியான, நீங்கள் எப்படி வேணால், எங்கள் அம்மா என்னை திட்டாத வார்த்தையே கிடையாது, எங்கள் அப்பா என்னை திட்டாத வார்த்தையே கிடையவே கிடையாது, நீலாம் சாவுடான்னு சொல்கிற அளவுக்கு என்னை என்ன செஞ்சுருக்கிறாங்க, வாயை திறந்து சபிக்கக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனாலும் உன்னை சபிக்காமல் இருக்க முடியல, நீலாம் ஏன்டா இருக்கிற அப்படின்னு என்ன செய்கிற அளவுக்கு சேட்டைகள் காரியங்கள்லாம் பண்ணேன். ஆனால் இப்போ எப்படி இருக்கேன் கவனிங்க. கர்த்தர் ஒரு திட்டம் வச்சுருந்தாருன்னா அவன் எங்கே இருந்தாலும் கொண்டு வருவார். உங்கள் கண்ணீர் ஆனால் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உங்கள் கண்ணீர் ரொம்ப, நீங்கள் அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கணும். அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆமாம் பெரிய பொறுப்பு. அந்த பிள்ளையை குறித்து உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன, நீங்கள் அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரிடத்தில் அந்த பிள்ளைக்காக என்ன செய்யணும், முறையிடணும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும், உங்களுடைய எல்லா கான்டாக்டும் ஆண்டவரிடத்தில் இருக்கணும். பிள்ளைங்களை பார்க்கும்போது நீ ஏசப்பாவோட பிள்ளை என்ன செய்யுங்க, இருதயத்தில் போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அடைவு வரும் பொழுது அந்த வார்த்தையை அவன் ஆழமாக பதிஞ்சிடும். அந்த வார்த்தை ஆழமாக, நான் ஏசப்பா பிள்ளை, ஏசப்பா பிள்ளை பதிய 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 பதிய
தீமைக்குள்ளவே அவன் போனாலும் கூட அங்கே அவன் வெளிச்சமா என்ன செய்வான்? அல்லேலூயா. அவன் இருட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அவனை சுற்றி வெளிச்சம் உதிக்கும், அவனுக்குன்னு ஒரு பாதை திறக்கும், அவனுக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார், அவனை கொண்டு வர்றதுக்குன்னே ஒரு ஆளை ரெடி பண்ணுவார், எப்படியாவது என்ன செய்வார்? கொண்டு வருவார். ஆனால் நீங்கள் நானும் செய்ய வேண்டியது, கர்த்தர் அவனை உங்களுக்கு எதுக்காக கொடுத்தாரோ அதற்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு அவர் சொன்னதை நான் செய்யணும், அவ்வளவுதான். ஆண்டவரே, இந்த பிள்ளையை கொடுத்தீங்க, இந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். இந்த வேலையை கொடுத்தீங்க, இந்த வேலையில் உமக்கென்று உண்மை உத்தமாக என்ன செய்வேன்? காணப்படுவேன். இந்த வீட்டை கொடுத்தீங்க, இந்த வீட்டில் உண்மை துதிக்கிறதுல என்ன செய்வேன்? தவறாமல் இருப்பேன். என்ன ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரோ அதில் நீங்கள் உண்மையும் உத்தமமாக என்ன செய்யணும்? காணப்படணும். ஆமே. உண்மையுள்ளவன் நம்பி தான் என்ன செஞ்சிருக்கிறார்? ஊழியத்தை மட்டும் இல்லை, குடும்பத்தை, பிள்ளைய, தொழிலை எல்லாம் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு காரணம் ஏன் பிள்ளை இது உண்மையாக என்ன செய்யும்? அந்த இடத்துல இருக்கும். அல்லேலூயா. அதற்காக தான் உங்களுக்கு அந்த தாளந்தும் கிருபையும் ஆசீர்வாதமும் மேன்மையுமே தவிர உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை அரசியலாக என்ன செய்யுது? ஆண்டவர் கொடுக்குற வரைக்கும் என்ன செய்யறது? உம்மை பாடாமல் யாரை பாடுவே, உம்மை துதிக்காமல் அப்படின்னு பாடுறது. ஒரு காரியத்தை ஆண்டவர் சந்தித்து முடித்த உடனே, எப்போது உன் சந்நிதியில், எப்போ நான் வந்து, ஏன் சர்ச்சைக்கு வர ரொம்ப ஏக்கமாக இருக்கிறாங்களாம். ஏன்? வேலை வந்துருச்சு, அடுத்த காரியம் வந்துருச்சு, எல்லாம் ஆசீர்வாதம் போயிட்டுருக்கு. இப்போ என்ன வந்துருச்சு? டிஸ்டன்ஸ். எப்போது சந்நிதியில். அப்படியா? அதுதாங்க, அதில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம விருப்பத்தை கொண்டு வந்துடுறோம். தேடுற வரைக்கும், கிடைக்கிற வரைக்கும் கர்த்தர், கிடைத்த பிற்பாடு எப்போது சந்நிதியில் ஆண்டவர் இப்போதே என் சந்நிதியில் அதை எடுத்து விட்டு வர வைக்கிறேன் அப்படின்னு செஞ்சிருவார். ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு ஃபேமிலி குடும்பத்தில் இருந்து ஜோம் பண்ணாங்களாம். நான் 5000 ரூபா சம்பளம் வாங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆண்டவர் கொடுக்கறதுல, சபைக்கு வருகிறதுல. இப்போது 5 லட்ச ரூபா என்னுடைய சம்பளமாக மாறிடுச்சு. இப்போது நான் எப்படி அவ்வளோ காசு எப்படி தசமமாக கொடுக்கறது? அதுவும் இல்லாமல் அந்த 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு என்னால் சரியாக சர்ச்சுக்கு வர முடியல. பாஸ்டர், இது எப்படி நான் இதை மேனேஜ் பண்ணுறது? இதுக்கு போய் பிரதர் கஷ்டப்படுறீங்க, வாங்க நான் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த 5 லட்ச ரூபா வேலையை கட் பண்ணுங்க ஆண்டவரே, 5000 ரூபா வேலையை கொண்டு விடுங்க ஆண்டவரே. இவர் அப்போது தான் சந்தோஷமாக இருந்தாரா? இனி அவர் சந்தோஷமாகவே இருக்கட்டும். அல்லேலூயா. எங்கள் ஜெபத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கன்னு ஆசீர்வதிக்க வச்சதுக்கப்புறம், ஆண்டவரே ஆளக்கான நாங்கள் உட்காந்து புலம்ப வேண்டியதாக இருக்கு. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, கர்த்தர் சொல்வதை தவிர்த்து நம்ம வேறு எதையாவது நம்முடைய சுயசித்தத்தின்படி செய்வோமானா நம்ம நிறைய இடத்துல பிரச்சனைகள் என்ன செய்ய வேண்டியது இருக்குது. ஆமாம், சில கீழ்நோக்கி செல்கிற சூழ்நிலைகளும் உருவாகிறது. கவனிங்க, அடுத்த வசனத்தை 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் சகல ஜாதிகளே நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். கர்த்தாவே அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க அங்கே நான் என்ன செய்வேன்? வீற்றிருப்பேன். அப்புறம் பயிர் முதிர்ந்தது, அறிவாளை நீட்டி அருங்கள், வந்து இறங்குங்கள். ஆலை நிரம்பி இருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது. அவர்களுடைய பாதகம் பெரியது. எதனால பெரியது? அவருடைய பாதகம் பெரியது. சரி, நான் அடுத்தடுத்து வரேன், கோவனா வரேன். அடுத்து, நியாயம் தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் என்ன செய்தாங்க ஜனங்கள்? திரளா இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாயிற்று. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து அவர் சத்தமிடுகிறார்.
வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா என்ன செய்கிறாரா? அல்லேலூயா. கவனிங்க, இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு விதமாக பிரிக்க போகிறேன். இந்த வசனத்தை ரெண்டு விதமாக பிரிக்க போகிறேன். 11ஆம் வசனத்தில் நம்ம மறுபடியும் பார்க்குறோம், சகல ஜனங்களே நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள், கர்த்தாவே நீரும் உம்முடைய பராக்கிரமசாலிகளை. ஆமாம், இங்கே ரெண்டு பிரிவாக பிரியுது. ஒன்று கர்த்தருடைய பராக்கிரமசாலிகள், இன்னொன்று யார்? ஆமாம், சுற்றிலும் இருக்கிற ஜாதிகள். அல்லேலூயா. நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், நான் சொல்ல வர்றது புரியும், விளங்கும். அல்லேலூயா. ரெண்டு பிரிவாக என்ன செய்யுது, பிரியுது. ஒன்று உலகத்தின் பூர்வமாய் உலக பார்வையிலே உலகத்தோடு கலந்து தன்னுடைய பலத்தை சுயத்தை நம்பி இருக்கிற ஒரு கூட்டம், அந்த திரள் ஜாதிகள். இன்னொன்று கர்த்தருடைய கர்த்தரை சார்ந்து அவன் பார்க்க பராக்கிரமசாலி மாதிரியே இருக்க மாட்டாங்க, ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால அவங்க பராக்கிரமசாலி. அல்லேலூயா. நீங்களும் நானும் பார்க்க பராக்கிரமசாலி மாதிரியா இருக்கும். முட்டி போட்டு ஜபிச்சானுன்னா முதுக காட்டி ஓடிடுவேன், அவன் ஆளாகளும் தெரியாம களவிடாத, நீளம் உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ள. பார்க்கறதுக்கு ஆள் ஏக்க சாப்பையா இருக்க, என்ன செய்யக்கூடாது, முட்டி போட்டு ஜபிச்சா என்ன செய்ய முடியாது, முன்னாடி ஒருவரும். அல்லேலூயா. யூத ராஜ சிங்கம் கம்பீரமா என்ன செய்வார், எனக்கு முன்பதாக நிற்பார், என் முழங்காலுக்கு பதில் கொடுக்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, இங்கே ரெண்டு கூட்டம். ஒன்று சுயத்தை நம்பி உலகத்தை நம்பி உலகபூர்வமாய் தன்னுடைய பாதைகளை நடத்தி செல்கிற சுற்றும் இருக்கிற ஜாதியார். இன்னொன்று ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்த அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை மாத்திரமே பற்றி கொள்ளுகிற கர்த்தருடைய பராக்கிரமசாலிகள். அல்லேலூயா. இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே யுத்தத்துக்கு என்ன செய்கிறாங்க, வராங்க. இங்கே அந்த யுத்தத்தில் அந்த உலக ஜாதின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மக்களுக்கு அங்கே நிறைய ஆசீர்வாதங்கள் என்ன செய்யுது, வழங்கப்படுது. என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாம் கிடைக்குது. பழம் முதிர்ந்தது, அறிவாள்களை நீட்டி அறுத்து என்ன செய்தாங்க, வந்து இறங்க ஆள் நிரம்பி இருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் என்ன செய்தான். அல்லேலூயா. உலகத்தில் ஆசீர்வாதம் வருமா? உலகத்தில் ஆசீர்வாதம் வருமா? பரலோகத்தில் இருக்கிறவன்ட்டு அந்த கேள்வி கேட்குறேன்னு நினைக்கிறேன். யாராவது பரலோகத்தில் இருக்கீங்களா? உலகத்தில் தானே இருக்கீங்க. உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். உலகத்தில் ஆசீர்வாதம் உண்டா? பிசாசுகிட்ட ஆசீர்வாதம் உண்டா? உண்டு, இருக்கு. ஆண்டவருக்கே ஆசீர்வாதத்தை காட்டினவன் அவன். நம்மளாம் எங்க 2 கட்டி, நான் 2 கிலோ கட்டி தங்க கட்டி வைக்கிறேங்க. 2 கிலோ பெருசு அகலம் எத்தனை லட்சம் இருக்கும்? 2 கட்டிக்கு அவன் அண்ட சராசரிகளையும் காட்டினான ஆண்டவருக்கு. மலை மேலே கூட்டு போய் அண்ட சராசரிகளையும் காட்டி, இவை எல்லாவற்றையும் உமக்கு தருகிறேன், என் காலில் என்ன செய், விழுந்து என்னை பணிந்து கொள்வாயானால் எல்லாம் உனக்கு சொந்தம். அப்பாலப்போ எதை 2 தங்க கட்டிய. அல்லேலூயா. என்ன சொல்கிறான், இது எல்லாவற்றையும் உனக்கு தருவேன், நீ 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 பார்க்குற ஒன்று உனக்கு என்ன செய்ய மாட்டேன், தராமல் விட மாட்டேன். அவன் பொய்யனும், பொய்யுக்கு அவன் வேலை நடக்கிற வரைக்கும் அவன் என்ன வேணா என்ன செய்வான். இதை சாப்பிடும் நாளிலே நீங்கள் தேவ தூதர்களை போல் என்ன செஞ்சிருவீங்க, மாறிவிடுவீர்கள். சிங்காசனத்தில் உங்கள் சிங்காசனத்தை அமைப்பீர்கள், கர்த்தருக்கு மேலாக உயர்வீர்கள். சொல்லும் போது தேன் என்ன செய்யும், ஆமாம், சாப்பிட்டா அடுத்த செகண்டு இலையை தேடி ஓடணும். ஏதாவது என்னை மறைக்க இருக்குமா, ஏதாவது மறைவிடும். சொல்வதை வைத்து என்ன செய்யக்கூடாது. பிசாசு ரொம்ப உங்களை எக்ஸ்ட்ரீமாக அந்த உலகத்தில் கொண்டு போவான். ஆண்டவரையே கொண்டு போவான். ஆனால் நம்மளை கொண்டு போகிறது ரொம்ப அவனுக்கு லேசான காரியம். கொண்டு போய் இதுவரை எல்லாவற்றையும் காண்பிப்பது ரொம்ப லேசான காரியம். எவ்வளவு உலகத்தை காண்பித்தாலும் என்ன செய்யக்கூடாது, ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யக்கூடாது, உலகத்தின் மீது அன்று சொல்கிறார். உலகத்தில் அன்பு கூறுறானா அவனுக்கு என்னிடத்துல என்ன இல்லை, பங்கு. உலகத்தை எப்போ வெறுக்கிறீங்களோ, உலகத்தை எப்போ விட்டு ஆண்டவரை முன்பதாக நிறுத்துறீங்களோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்ற ஒன்று என்ன செய்கிறது. ஆமாம், உயர்வு ஏன் வரல, மேன்மை ஏன் வரல, இந்த காரியம் ஏன் ஜெயமாக மாறலை, இது ஏன் இப்படி நிற்கிது, ஏன் இது தடையாகவே இருக்குது, எல்லாவற்றுக்கும் ஒரே ஆன்சர் தான், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது. அல்லேலூயா.
இப்போ நீங்கள் ஆண்டவரை முழு மனதோடு முழு இதத்தோடு முழு சிந்தையோடு உங்கள் முழு பலத்தோடு அவர்களை அன்பு கூர்ந்து அவர்கள் தேடுறீங்களோ, ஆண்டவர் சொல்கிறாரு ஆட்டோமேட்டிக்காக பிழைப்பு உண்டாயிரும். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே 2 பேர், ஒன்று உலகத்தான், ஒருத்தன் கிறிஸ்துவை அறிகிற தேவனுடைய பராக்கிரமசாலிகளாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தார்கள் எவ்வளவுதான் உலகத்திலிருந்து ஆயத்தப்படுத்தி ஆலையை நிறைந்து ஓடினாலும், அவள் வாழ்க்கையில் செழிப்பை நிறைந்து ஓடினாலும், பாதகம்தான் என்ன செஞ்சுருக்காங்க, பெருகி இருக்கும். துன்மார்க்கம் தான் அங்கே பெருகி இருக்கும். அநியாயம்தான் அங்கே பெருகி இருக்கும். ஏன்னா அங்கே கர்த்தருடைய சித்தம் இல்லை, இங்கே ஆண்டவருடைய வழிநடத்துதல் இல்லை, இங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. உலகத்தை தேடுகிறவனுக்கு கர்த்தருடைய பயம் ஒரு நாள் என்ன செய்யாது, ஆமாம், தேடணுன்ற எண்ணமே என்ன செய்யாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா, நீ என்னுடைய ஜனமாக இருந்தீங்கன்னா, 16ஆம் வசனத்தில், ஆனாலும் அவர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும். ஆமென். இந்த ஆனாலுன்ற வார்த்தையும் இந்த தமதுன்ற வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஆனாலும் யார் ஜனத்துக்கு? தமது ஜனத்துக்கு, அவரை அண்டிருக்கிற, அவருடைய பராக்கிரமசாலிகளாக இருக்கிற, அவருக்கு பிரியமாய் நடக்கிற, அவரை சார்ந்து கொள்ளுகிற, என்ன வந்தாலும் விட்டு போக மாட்டேன்னு உங்கள் இருதயத்தில் உறுதியாக இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, அவர்களுக்கு நான் அடைக்கலம், அவர்களுடைய புத்திரருக்கு நான் யாரு? அரணான கோட்டை. அல்லேலூயா. நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே. அல்லேலூயா. சொல்லுங்கள், நான் அவருடைய பிள்ளையாக இருந்தா என் பிள்ளையை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். என்ன வந்தாலும் அவர் பார்த்துக்குவார், என்ன நடந்தாலும் அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும், ஆமாம், யோபு சொல்றார், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பது என்ன செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் இழந்தாலும் அவர் சொல்றாரு, நான் நீங்கள் நடக்கிறதா என்ன செய்வீங்க, செய்து முடிப்பீங்க, உங்களுடைய சித்தம் நிறைவேறும், என் வாழ்க்கையில் அது நன்மைக்காக தான் செய்கிறீங்க, அதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் சொல்லி அவர் இருதயத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்போவும் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னை நம்பி இருக்கிற, என்னை நம்பி இருக்கிற என் பிள்ளைகளை நான் காத்து அவர்களுக்கு அடைக்கலமாய், அவர்களுக்கு அரணான கோட்டையாக என்ன செய்வேன், இருப்பேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிள், என்னை நம்பி இருங்க, என்னை சார்ந்து கொள்ளுங்க, ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் தூர போகாதீங்க. உலகம் உங்களை பின்னோக்கி இழுக்க தான் செய்யும். ஆமென். வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை, வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைன்னு சொன்ன நாட்களெல்லாம் நம்ம நினச்சிருக்கோமா? சிறு பிராயத்திலிருந்தே நினைக்கணும். ஆண்டவர் வாலிப பிராயத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக என்ன செய்கிறாரு, கொஞ்சம் அப்படியே அழுத்தி சொல்கிறார், உன் வாலிப பிராயத்தில் என்ன செய், சிருஷ்டிகரை நினை, அவரே உன் நாயகன். இப்போ அழக காரியங்களை சொல்கிறார். இப்போது ஆண்டவர் சொல்கிறபடி பார்த்தா சின்ன வயசுலேருந்து இப்போ வாழ்கிற இந்த வயசு வரைக்கும் நம்ம எல்லாத்துலேயும் சரியாக இருந்திருக்கிறோமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். என்ன, எல்லாரும் என்ன செய்ய முடியாது, அப்படி பர்ஃபெக்டாக இருந்துட முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன தவறுகள் என்ன செய்கிறோம், தவறுகிறோம். ஆனால் ஆண்டவர் இது எதையுமே நம்ம இடத்துல என்ன செய்யலை, அதாவது சரி தெரியாமல் பண்ணிட்டான், சரி தெரியாமல் பண்ணிட்டான், சரி தெரியாமல், சரி தெரியும், அவரே ஒரு கட்டத்தில் யோசித்திருப்பார், இவனை வைக்கலாமா வேணாமா, விட விட என்ன செய்யலாம், அடுத்தடுத்து கட்டத்துக்கு போயிட்டு ஒரு முடிவு இல்லாமல் போயிட்டே இருக்கு, எண்டு காடே இல்லையே. ஆண்டவரே இதுதான் கடைசி, ஆண்டவரே இதற்கு மேலாக இதை செய்ய மாட்டேன். அடுத்த நாள் வந்து, ஆண்டவரே இதுதான் கடைசி, பார் நிறுத்து, நீ இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நல்லா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன செய். உங்கள் இருதயங்க ஆண்டவரை விட்டு விலகிருச்சினாலே அங்கே தேவையில்லாதெல்லாம் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது முன்பதாக, ரட்சிக்கப்படுவது முன்பதாக, இல்லை ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கறது முன்பதாக இருந்த வாழ்க்கை வேறு. இப்போவும் அந்த வாழ்க்கை தொடருமானா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இன்னும் என்ன செய்யலை, முழுசாக மாறலை. ஆண்டவருடைய விருப்பத்துக்கு நம்ம என்ன செய்யலை, நம்ம ஒப்பு கொடுக்கல, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கல, கர்த்தருடைய வழிக்கு நம்ம ஒப்பு கொடுக்கல, உண்மையாய் வாழ ஒப்பு கொடுக்கல, வேதத்துக்கு ஒப்பு கொடுக்கல, வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கல, எதுவுமே நம்ம என்ன செய்யலை இன்னும் எதுவுமே. ஆனால் என்ன சொல்கிறோம் தெரியுமா, ஜீவனுள்ளோ தேசத்திலே நம்ம என்ன செய்யணுமா,
செய்யறது எல்லாம் உலகபூர்வமான உலக ஜாதிகளோடு சேர்ந்து உலக காரியம். ஆனால் 16வது வசனம் மட்டும் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அல்லேலூயா. உங்கள் இருதயங்கள் கர்த்தரை சார்ந்திருப்பதாக. அவர் தான் உங்களுக்கு அரணான கோட்டை, அவர் தான் உங்களுக்கு துருகம், அவர் தான் அடைக்கலம். அவரை தவிர்த்து இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு அது ஈடாகவே செய்யாது. அந்த ஆசீர்வாதம் நிலையானதும். பிசாசு காட்டும் போதெல்லாம் உலகத்தை என்ன செய்கிறான்? பெருசாக காட்டுறான். ஒருவேளை அவன் சொன்னபடி செய்கிற ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதா. அவனுடைய வார்த்தையை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை பின்பற்றுறதுக்கு கர்த்தர் கொடுக்கிற, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். சங்கீதம் 139 அதிகாரம் 17 வசனம். தேவனே உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானது. உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானது. அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளின் தொகை. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இப்படியாய், ஆண்டவரே நீர் எனக்கு எவ்வளவு ஆலோசனை என்ன செஞ்சிருக்கிறீங்க, கொடுத்திருக்கிறீங்க. அவைகள் எல்லாம் அருமையான நல்ல ஆலோசனைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை நல்ல ஆலோசனை தானே இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதே யோசனை சொல்கிறாரு, தம்பி சாப்பிட்றாத சாகவே சாவாய். இதுவும் ஆலோசனை தான். சாப்பிட்றாதப்பா, அதை சாப்பிட்டேன்னா என்ன செஞ்சிருவேன். இந்த ஆலோசனை நல்ல ஆலோசனையா? இதை சாப்பிடும் நாளிலே நீங்கள் சாகவே சாவதில்லை. இதுவும் ஒரு ஆலோசனை தான், நல்ல ஆலோசனையா? நிறைய நேரங்களில் நமக்கு நன்மையான வார்த்தைகளாக வரும் பொழுது அது நல்ல ஆலோசனையாகவும், ஒருவேளை அது நம்மை கட்டுப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கும்பொழுது அது கெட்ட ஆலோசனையுமா என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். அப்படி தானே? இந்த பசங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு என்ன செஞ்சிடும், அப்படி போயிடுது. கவனிங்க. நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு. என்ன நீதிமான் கொட்டும் போது நான் என்ன செய்யணுமா? அமைதியாக இருக்கணுமா? அதை நான் ஏற்றுக்கொள்ளணுமா? அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்குமா? அது அபிஷேக தைலத்தை போல இருக்கும். அது என் தலைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிமான் சொல்லும் பொழுது, இல்லை பெரியவங்க சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? என்ன சொல்லணும்? கேட்கணும், கீழ்ப்படியணும், அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அது பெருசு, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. பெரியவர்கள் அவங்களுடைய பெரியவர்களாக இருந்தால் அவங்க வார்த்தைக்கு என்ன செய்யணும்? ஒருவேளை அவங்க சொல்கிறது தவறாக இருந்தாலும் கூட அதை பேசுகிற விதமும் என்ன செய்கிறது? ஒரு விதமாய் ஞானமாய் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், பேச வேண்டியதாக இருக்கும். கவனிங்க, இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனே உமது ஆலோசனைகள் எவ்வளவு அருமையானவைகள், அவைகள் தொகை மிகவும் அதிகம். அப்படி இந்த வசனத்தை நான் இப்படி யோசிக்கிறேன், அவன் வாழ்க்கை முழுசும் ஆலோசனை கேட்டு தான் என்ன செஞ்சிருக்கிறான், வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார். அதான் அதனுடைய தொகை அதிகம்னு சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆலோசனை நாடுகிற மனிதன், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கிற மனிதன் தாவீது. அதனால தான் அவன் சொல்கிறான், எவ்வளவு அருமையான ஆலோசனைகள், அவைகள் தொகை மிகவும் அதிகம். தினந்தோறும் காலைல எந்திக்கிறீங்களா? ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன செய்யட்டும், ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யணும், நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க, உங்கள் வார்த்தையினால் என்ன பேசுகிறீங்க, நான் எப்படி நடக்கணும், யாரை பார்க்கணும், என்ன செய்யணும், உங்கள் இருதயம் என்ன செய்யணும், இப்படி ஆண்டோட ஆலோசனை கேட்டுச்சுன்னா அவர் அழகாக அருமையாக என்ன செய்வார், ஆலோசனை கொடுப்பார். இதை செய்யாத. ஒருவேளை நீங்கள் ஜெபிச்சுட்டு போனால் கூட அங்கே உங்கள் இருதயத்தோடு இருந்தவர் என்ன செய்வார், பேசுவார். இதை செய்யாத, இங்கே போங்க போவாத. இருதயத்தோடு பேசுகிற நல்ல தகப்பனை நீங்கள் நானும் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. யோவான் 4 அதிகாரம் 50 வசனம். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நம்பி என்ன செய்தான், போனான். அவன் போகையில் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தான். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே ஒரே ஒரு கான்செப்ட் தான். தகப்பனிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ போகலாம், உன் பிள்ளை என்ன செஞ்சிருக்கிறான், பிழைத்திருக்கிறான். ஆண்டவரே எப்படி சொல்கிறீங்க, என் பிள்ளை பிழைச்சதையும் நான் பார்க்கல, இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தை எனக்கு எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல, நான் எப்படி நம்புவேன்னு என்ன செய்யலை, அவன் யோசிக்கல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் என்ன செய்கிறேன், போகிறேன். அவர் எனக்கு வார்த்தையை அனுப்பிட்டாரு, நான் என்ன செய்கிறேன்,
அவ்வளவுதான் அவனுடைய விசுவாசம். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சமும் என்ன செய்யலை. அதுக்கு அடுத்த காரியத்தில் ஒருவேளை சுகமாகாமல் இருந்திருந்தா, ஒருவேளை நான் போகிறதுக்குள்ளே இல்லாமல் இருந்திருந்தா, என்ன இப்படி நடந்திருந்தா, இப்படிலாம் என்ன செய்யலை, கேள்விக்குறி அவன் இருதயத்தில் கொஞ்சம் கூட என்ன செய்யலை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி என்ன செய்தான், போனான். அல்லேலூயா. எத்தனை பேர் அவர் வார்த்தையை முழுசாக நம்புறீங்க? ஆமே. ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாருன்னா அதை என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். அதை அறிக்கை செய்யணும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த 1ஆம் தேதி கொடுத்த ஜனவரி மாதம் நீங்கள் எடுத்த வாக்குத்தத்த அட்டை, அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யணும், 2 வாக்குத்தத்தத்தையும் தினந்தோறும் என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். தினந்தோறும் அறிக்கை செய்யணும், தினந்தோறும் பேசணும், தினந்தோறும் அதை செய்யணும். வசனத்தை எப்படியாவது என்ன செய்யணும், உங்கள் வாக்குத்தத்தத்தை உங்கள் இருதயத்தில் அந்த வருஷம் முழுவதும் நீங்கள் அறிக்கை செய்யணும். அந்த வருஷம் முழுசும் பேசணும். அந்த வார்த்தை உங்கள் நாவில் இருக்கணும். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்னென்னு சொன்ன கேட்ட அடுத்த செகண்ட் என்ன செய்யணும், பயங்கரமான காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன், என் கூட இருந்து அதுவும். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர், உங்களை நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீங்கள் பராக்கிரமசாலிகள். ஆமே. இங்கே நம்ம வாஸ்தவம் இல்லை, நான் அற்பமான மனுஷன்தான், ஆனால் என்னை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். என்னை பார்க்கறதுக்கு வேணால் சோதாவாக என்ன செய்யலாம், ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் என்ன தான் ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வச்சுருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அங்கே அடிக்க இரும்ப கொண்டு போகிறவங்களாம் சாதாரணமான மனுஷன்தான், பலவீனமான மனுஷன்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பலவான். ஆமாம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பலவான், நீங்கள் அவருடைய சந்ததி, நீங்கள் அவருடைய பராக்கிரமசாலி. அப்படி தானே பைபிள் வேதம் சொல்லுது. ஆண்டவர் அவருடைய பராக்கிரமசாலிகளை என்ன செய்கிறாராம், யுத்தத்துக்கு வரவழைக்கிறார். யார் இதில் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். சூரியனும் சந்திரனும் இல்லாமல் இங்கே யார் ஜெயிக்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், அவங்க 2 பேரும் இருண்டு போயிடும், நட்சத்திரங்கள் ஒளி மங்கிரும், ஆனாலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு தமது ஜனத்துக்கு ஒரு அடைக்கலமாய் அரணான கோட்டையாக என்ன செய்கிறார். இருட்டுக்குள்ளே போகிறீங்க, ஒரு பெரும் கூட்டம் போகுது, நம்மளும் போகிறோம். நான் சொல்கிறேன், உங்கள் மேலே என் மேலே மட்டும் பாதுகாப்பு வளையம் இருக்கும், இது எல்லாரும் மேலே என்ன செய்யாது. அல்லேலூயா. ஏன்னா தமது ஜனத்தை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் ஒரே இருட்டு தான். இஸ்ரவேல் எகிப்து எங்கும் ஒரே காரிருள் தான். ஆனால் எகிப்துக்கு மட்டும் காரிருள். அங்கே இருக்கிற அதே ஊருக்குள்ளே இருக்கிற அதே ஜனத்துக்குள்ளே இருக்கிற அதே நாட்டுக்குள்ளே இருக்கிற அதே இடத்துல இஸ்ரவேலர்கள் மட்டும் வெளிச்சம் என்ன செய்யுது. அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவர். உங்களை எங்கே இருந்தாலும் தனியாக கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியது மட்டும்லாம் ஒன்றே ஒன்று தான், நான் உங்களை நம்பி இருப்பேன், உம்மை சார்ந்து கொள்ளுவேன், என்ன வந்தாலும் நம்புவேன். அதுதான் விசுவாசம். என்ன வந்தாலும் என்ன வந்தாலும். கவனிங்க, பலவீனன் யாரும் தன்னை பலவான் என்று உலகப்பூர்வமாக நடந்தீங்கன்னா நீங்கள் பலவானாகவே இருந்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கு பலவீனமானவர்கள். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வளர்வர்களாக இருந்தால் உலக பார்வைக்கு நீங்கள் பலவீனமாகவே இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் பராக்கிரமசாலிகள். நம்ம எப்படி இருக்க போகிறோம்? மண்வெட்டியை அருவாளாக மாற்றி, பட்டயத்தை ஈட்டியாக மாற்றி என்ன செய்ய முடியாது, போருக்கு போய் ஜெயிக்க முடியாது. ஆனால் அதை சொல்கிறவர் யாருன்னு பார்த்தா என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. அவர் அந்த பட்டயத்துக்கும் ஈட்டிக்கும் வேலை இல்லாததுனால தான் அப்படி செய்ய சொல்கிறார். அதை வச்சு நீங்கள் ஜெயிக்க போகிறது இல்லை. அதுக்கு முன்னாடி போய் ஜெயத்தை கொடுக்க போகிறவர் அவர் தான். வெறும் சூரியன் உதிக்கிறத வச்சு ரத்தம் போல எதிரிக்கு காண்பித்து அவங்களுக்குள்ளேயே சாக்கடிக்க வச்சவர் அவர். இவங்க இன்னும் போருக்கு தயாராக கூட இல்லை, காலில் எந்திக்க கூட இல்லை, தூங்கி தான் முழிச்சிருக்கிறாங்க. ஆனால் சூரியன் உதிக்கிறத வைத்து ரத்தம் போல அவங்களை காண்பித்து என்ன செய்கிறார், சூழ்நிலையவே மாற்றி போடுகிறார். நீங்களும் நான் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா.